ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 9, 2024. இப்போது எப்படிப்பட்ட காலம் வருகிறது என்றால், இந்த முழு உலகும் தூய ஆத்மாக்களாகிய நமது பக்கம் பார்க்க போகிறது. பூர்வீகமான ஆத்மாக்களாகிய நமது திருஷ்டி பெறுவதற்காக அவர்கள் இயங்குவார்கள். நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் பிறருக்கு நன்மை புரியும். அவர்களது தடைகளை அழித்துவிடும். துக்கத்தின் மலை அவர்கள் மீது விழும்போது நமது அதிர்வலைகள் அவர்களுக்கு சுகத்தையும் அமைதியையும் வழங்கும். அந்த காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் அனைவரும் நமது அலட்சியத்தன்மை மற்றும் சோம்பல் ஆகியவற்றை விட்டுவிட்டு இப்போதிலிருந்தே அனைவருக்கும் சுகம், அமைதி, மகிழ்ச்சி மற்றும் அன்பின் ஒளிக்கிரணங்களை வழங்குவதற்கான பயிற்சி செய்வோம். பாருங்கள், ஒரு தாய் குழந்தையை அன்பான பார்வையோடு பார்க்கிறார் என்றால், அந்த குழந்தையால் தாயினுடைய அன்பின் அதிர்வலைகளை உணர முடிகிறது. உடனே ஓடிப்போய் தாயின் மடியை சென்றடைகிறது. நாமும் கூட உலக ஆத்மாக்களுக்கு அன்பின் அதிர்வலைகளை பரவச் செய்வோம். எண்ணத்தை உருவாக்குவோம். இவர்கள் அனைவரும் நம்முடையவர்கள். இந்த முழு உலகும் நமது குடும்பமாகும். நாம் பாபாவினுடைய பூர்வீகமான குழந்தைகளாவோம். பூர்வீகமான ஆத்மாக்களாகிய நமது அதிர்வலைகளுக்காக இந்த உலக ஆத்மாக்கள் ஏங்கி கிடக்கிறார்கள். தாகத்தோடு காத்திருக்கிறார்கள். நமது அன்பின் அதிர்வலைகள் இவர்களது பதற்றத்தை, இவர்களது வலி வேதனைகளை அழித்து விடுகின்றன. எனவே இந்த முழு உலகிற்கும் அனுதினமும் அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுப்போம். சிறிது நேரத்திற்காக நான் பூர்வீகமான ஆத்மா என்ற நிலையில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களும் எனது குடும்பத்தினராவார்கள் என்று நினைவு செய்து அனைவரையும் அன்பான பார்வையில் பார்ப்போம். இவர்கள் என்னுடையவர்கள் என்று நினைப்போம். சுகம் மற்றும் அமைதியின் அதிர்வலைகளை பரவச் செய்வோம். நான் அமைதி குடிலாக இருக்கின்றேன். என்னிடமிருந்து அமைதியின் அதிர்வலைகள் வெளிப்பட்டு உலக ஆத்மாக்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றன. நீங்கள் அலுவலகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கே இருக்கும் மக்களுக்கும், நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், மேலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும், உங்களது நண்பர்களுக்கும் இப்படிப்பட்ட அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள். இதன் மூலம் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும். வரக்கூடிய காலகட்டத்தில் இதுவே மிகவும் அவசியமாக இருக்கும். எப்போதும் யோக நிலையில் நிலைத்திருப்பது, உயர்ந்த தாரணைகளை செய்வது, ஆழமான சுகம் மற்றும் அமைதியின் அனுபவத்தில் நிலைத்திருப்பது ஆகிய இவை அனைத்தும் சுலபமாகிவிடும். நாம் கவனம் செலுத்தினால் போதும். நமது ஏதோ பழைய சம்ஸ்காரத்தோடு சண்டையிட்டு நேரத்தை இழந்துவிடக்கூடாது. சம்ஸ்காரங்களை மென்மையானவையாகவும் இனிமையானவையாகவும் ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு உறுதியான எண்ணம் வைப்போம். இப்போது நாமும் சுகமடைய வேண்டும், பிறருக்கும் சுகமளிக்க வேண்டும். நமது குடும்பத்தில் அன்பின் அருவியை ஓடச் செய்ய வேண்டும். சுகத்தின் ஊஞ்சலில் அனைவரையும் ஆடச் செய்ய வேண்டும். எனவே நமது சம்ஸ்காரங்களை இனிமையானவையாகவும் மென்மையானவையாகவும் ஆக்கிக்கொள்வோம். பிறருக்கு சுகத்தை வழங்கக்கூடிய சம்ஸ்காரங்களை உருவாக்கிக் கொள்வோம். அழுவதற்கான சம்ஸ்காரம், கோபித்துக் கொள்வதற்கான சம்ஸ்காரம், எரிச்சல் அடைவதற்கான சம்ஸ்காரம், குழப்பமடைவதற்கான சம்ஸ்காரம், அதிகமாக யோசிப்பதற்கான சம்ஸ்காரம் ஆகியவற்றிற்கு விடை கொடுப்போம். எப்படி விடை கொடுப்பது என்று நீங்கள் யோசிக்கலாம். இவை ஒன்றும் பை சொல்லிவிடுவதற்கு ஸ்தூலமான பொருட்கள் அல்ல. நாம் நமது தேவ சம்ஸ்காரங்களை இமர்ஜ் செய்வோம். இவையே எனது உண்மையான சம்ஸ்காரங்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குவோம். இது ஒரு விஷயம். பின்னர் நினைவு செய்வோம், நாம் யாருடைய குழந்தைகள்? பிரம்மாவின் குழந்தைகள். சிவதந்தைக்கோ எப்போதும் குழந்தைகள்தான். ஆனால் இப்போது பிரம்மா பாபாவிற்கும் குழந்தைகளாக இருக்கின்றோம். அவரது சம்ஸ்காரங்களை பார்ப்போம். தந்தையின் பல சம்ஸ்காரங்கள் அவசியம் குழந்தைகளிடம் இருக்கின்றன. சிங்கத்தின் குழந்தைகளிடம் அவசியம் சிங்கத்துடைய சம்ஸ்காரங்களே இருக்கும்.
நாம் பிரம்மாவின் குழந்தைகளாவோம். அவரது சம்ஸ்காரங்கள் நமக்குள்ளும் இருக்கின்றன. அவரது 6-7 சம்ஸ்காரங்களுடைய ஒரு பட்டியலை உருவாக்கிக் கொள்வோம். அவர் பிறருக்கு சுகமளிப்பவராக இருந்தார். மிகுந்த தூய்மையானவராக இருந்தார். அவரது பாவனைகள் பிறருக்கு நன்மை அளிக்கக்கூடியவையாக இருந்தன. அவர் பிறரை முன்னேற்றக்கூடியவராக இருந்தார். எப்போதும் சுகம், ஆனந்தம் மற்றும் அன்பின் உணர்வுகளில் நிலைத்திருந்தார். இவையே எனது சம்ஸ்காரங்களும் ஆகும். நான் யாருடைய குழந்தையோ அவரது சம்ஸ்காரங்கள் எனக்குள் இருக்கின்றன. எனவே எனது சம்ஸ்காரங்கள் இவையே ஆகும். தவறான சம்ஸ்காரங்கள் எனதல்ல. இவ்வாறு நினைவு செய்யும் போது நல்ல சம்ஸ்காரங்கள் ஆழமாக பதிவாகும். தவறான சம்ஸ்காரங்கள் விடைபெற்று சென்றுவிடும். எனவே இன்று முழு நாளும் சுகம், அமைதி, மகிழ்ச்சி மற்றும் அன்பின் கிரணங்களை பீச்சாங்குழலை போன்று அனைவர் மீதும் பரவச் செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.